வணக்கம் குருஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி இந்த ஆண்டு 2026 கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. குரு பகவான் அப்படின்னாலே குரு பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. அந்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கும்போதே இவர் இப்போ கடகராசியில் உச்சமடைகிறார். கடகராசி அவருக்கு ரொம்ப நல்ல பிடித்தமான ஒரு ராசி. அந்த இடத்துல அவர் உச்சமடைகிறது ரொம்ப பிரமாதம். ஏன்னா உலகமே ரொம்ப க்ஷேமமாக இருக்கும். சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் 1/6/2026 25/6/2027 வரைக்கும் கடகராசியில் இருக்கார். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் லாஸ்ட்டு, ஆக்சுவலாக 1 நவம்பர்னு வச்சுக்கலாம். அப்போ அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். சிம்மமும் இவருக்கு ரொம்ப உகந்த வீடு தான், ரொம்ப நட்பு வீடு. அப்போ அங்கே ஒரு 2 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரமாகி அதே இதில் இதில் கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்தில் வக்ரமாக வந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி இந்த 25/6/2027 வரைக்கும் கடகத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வரப்போகிறார். அந்த வகையில் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறார். இந்த 3 ராசிகளுமே இப்போ ரொம்ப சுபிக்ஷமாக நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 3 ராசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதிசாரமாக வரும்போது இந்த பார்வையும் மாறும். ஏன்னா ராசியே மாறுதுங்கும்போது பார்வையும் மாறும். அப்போ தனுசுவை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம், மேஷம். ஸோ இந்த 3 ராசிகளும் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் இது இருக்கும். வக்ரகதியில் அலைஞ்சால் கூட பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக இதுதான் அந்த குரு பகவானோட சஞ்சாரம். ஓகே. அந்த வகையில் நாட்டில் கொஞ்சம் அரசியல் எல்லாம் மாற்றங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்கள். ஏன்னா அந்த குரு அப்படிங்கும்போதே மகான். அப்போ உயர்ந்த பதவி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரதமர் போஸ்ட்டாக இருக்கட்டும், முதல்வர் போஸ்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம். பெண்களுக்கு சொல்லிடுங்க. ஆமாம், நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு, கேள்வி நிறைய இருக்கு பெண்களுக்கு. ஏன்னா திருமணம் அப்படின்னாலே டக்குன்னு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துடுச்சான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செவ்வாய் ஜாதகம் எடுக்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது தான் செவ்வாய் பார்க்குறோம். அப்போ குருபலம் வந்துடுதா அப்படிங்கிறத முதல் இது. ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன். ஸோ அற்புதமான ஒரு இந்த கடகத்தில் உச்சமடைந்து இந்த குரு பகவான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது பண்ண போகிறார். ஓகே. தங்கம், வெள்ளி இதனுடைய நிலவரத்தை பற்றி சொல்லிடுங்க. தங்கம், வெள்ளி அப்படிங்கும்போதே தங்கத்துக்கு காரகன் நம்ம குரு பகவான் தான். ஆமாம். வெள்ளிக்கு சுக்கிரன் சொல்லலாம். அப்போ இந்த தங்கம் விலை கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தொடுங்க இந்த வருஷம். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேணால் இறங்கும், லைட்டாக இறங்கி அப்புறம் மறுபடியும் ஏறும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உச்சமடைகிறார். உச்சமடையும் போது கோல்டு கண்டிப்பாக விலை ஏறும். அதான் குருவும் உச்சம், தங்கமும் உச்சம் அந்த மாதிரி தான் வரும். வெள்ளி அப்படிங்கும்போது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கும், வெள்ளி அவ்வளோவா ஏறாது. இங்கே ஒரு 10 ரூபாய் ஏறும், இது அவ்வளோவா ஏறாது. இப்போ இதுவும் ஏறுது, இதுவும் ஹைக். ஸோ ரெண்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வெள்ளி பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைனாலும் கொஞ்சம் ஏறும். ஆக இந்த குரு பகவானோட பெயர்ச்சி கடகத்தில் அற்புதமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா, சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, நம்ம சுய ஜாதகம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மேஷ ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மேஷ ராசி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அவங்க எப்போவுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த வகையில் இந்த குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கும்போது ஜஸ்ட் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும். இந்த கடகத்துக்கு வரக்கூடிய உச்ச குரு ஓரளவுக்கு நன்மைகளை பண்ணுவார். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அவங்களுக்கு சகாயஸ்தானத்தில் இருந்தாங்க. 3ஆம் இடம் அப்படிங்கும்போது ஒரு சுமாரான பலன்கள் தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. உத்தியோகத்துலேயும் ஒன்றும் நிறைய போராடுறாங்க, ஒன்றும் பெரிய பலன் கிடைக்கல. அதேமாதிரி தொழில் வியாபாரிகள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. ரொம்ப சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஏதோ நம்ம ஓட்டினா போகிறோங்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதம். ஏன்னா ஒரு மாற்றம் கிடைக்க போகிறது. என்ன எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மாற்றம் எப்போவுமே நல்லது. ஏன்னா அந்த மாற்றம் தான் எப்போவுமே மாறாது, எல்லாருக்குமே மாறின்னு இருக்கும். அந்த மாற்றம் தான். அப்போ இந்த 3ஆம் இடத்தை விட்டு 4ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சூப்பர் தான் சொல்லணும். பரவாயில்லைங்கிற மாதிரி. ஸ்தானபலம் இல்லை, ஆனாலும் அங்கே குரு உச்சமடைகிறார்.
எப்பவுமே உச்சமடைகிற ஒரு சுப கிரகம் நல்லது தாங்க மேக்சிமம் பண்ணும். அதுக்கு மேலே உத்தரவாதமே கிடையாது. அப்போ 4ஆம் இடம்னு வரும்போது ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் இனிமையாக கிடைக்கும். இது வரைக்கும் அவங்களுக்கு இந்த சம்பள உயர்வு, இந்த பதவி உயர்வு இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னே சொல்லலாம். கிடைக்கல. அதேமாரி அவங்களுக்கு வரவேண்டிய ஊக்கத்தொகை கூட வரல. அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் மாறும். இந்த மேஷராசினர்களுக்கு இப்போ கொஞ்சம் மாறும். மாறும்போது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும். இது வரைக்கும் பிடிமானமே இல்லை. என்னடா அது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ ஒரு பிடிப்பு கிடைக்கும். நமக்கு ஒரு இது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஏணியில் ஏறுற மாதிரி ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். ஏன் அப்படின்னா குடும்பத்தில் முதல்ல குழப்பம் வர்றதுக்கு காரணமே வருமானம் தாங்க. பணம் இல்லை அப்படின்னாலே என்னதான் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்தாலும் காதலர்கள் மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஏன்னா வருமானம், பணம் இல்லைனாலே பிரச்சனை தான். அந்த வருமானத்துக்கே குரு தான் காரகன், தனக்காரகன். அவர் இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குடும்பத்தில் சுபகாரியங்கள் அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு அபரிமிதமான ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பம் அப்படிங்கும்போதே. அடுத்தபடியாக பெண்கள், நீங்க கேட்க வருவீங்க. ஆமா, பெண்களுக்கு சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்வி மெசேஜ் பண்றாங்க. சொன்னீங்க. அதனால இந்த பெண்கள் அப்படிங்கும்போதே இப்பதான் அவங்க முகத்துல வந்து ஒரு மலர்ச்சியை நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் அதுக்காக உம்முன்னு இல்லை, பட் என்னமோ மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இந்த முக மலர்ச்சி கிடைக்கும். குரு பகவானால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உறவினர்கள்லாம் அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. நிறைய பேர் மேஷத்துக்கு நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. என்ன இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக வருவாங்க. இது வரைக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதேமாரி இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்தபடி அந்த படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்து ஃபாரினில் போய் படிக்கணுங்கிற ஆசை இப்போ நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது. ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு இல்லைன்னாலும் நம்ம வேறு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து வெளியூர் போய் ஹாஸ்டலில் தங்கி படித்தாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நிறையா கிடச்சிருக்கு அந்த எண்ணம். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு அபரிமிதமாக கண்டிப்பாக கிடைக்கும். டக்குன்னு நல்ல ஒரு வங்கி கடன் உதவி கிடைக்கும். உடனே அவங்க வந்து ஜம்ப் ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை 8ஆம் இடத்துல விழுது. உங்களுக்கே தெரியும் 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அந்த மறைவு அப்படிங்கும்போதே இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வியாதி கண்டிப்பாக விலகிடும். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கனாலே வியாதி இல்லாத வாழ்க்கை தான் கோடீஸ்வர வாழ்க்கை. என்ன அந்த அப்போ இவங்களுக்கு அந்த வியாதியெல்லாம் போகிறதுனால ஒரு மனசில் ஒரு தெம்பு இருக்கும். இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வரும். அப்போ அவங்களுக்கு ஒரு வெற்றி. அடுத்தபடியே 7ஆம் பார்வையாக அவங்க ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போதே சூப்பர். உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரமாகட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா 10th பிளேஸில் விழுறது பெரிய பாக்கியம். அதுவும் 7ஆம் பார்வை. உங்களுக்கே தெரியும் 7ஆம் பார்வைங்கிறது நேரம். அதே மாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் விழுது. அங்கே ஏற்கனவே சனீஸ்வர பகவான் இருக்கார். கரெக்டாக சனி பகவான் 7.5க்கு வந்ததுலேருந்தே இவங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்தே அவங்களுக்கு டென்ஷன். இப்போ இந்த டென்ஷன் குறையும். ஏன்னா இந்த சனியை வந்து குரு பார்க்க போகிறார். குரு பார்த்தாலே கோடி நன்மை. ஸோ சனி பகவானோட ஒரு பெரிய ஒரு இது வந்து குறையும். அதான் யார் தொல்லை பண்ணுறாங்களோ அந்த தொல்லைலாம் இருக்காது. கண்டிப்பாக இவங்களே அதே மாதிரி தான். உத்தியோகத்தில் தொல்லை கொடுத்தவங்க, தொழில் வியாபாரத்தில் தொல்லை கொடுத்தவங்க, என் குடும்பத்திலேயே தொல்லை கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு இது கிடைக்கும். அப்போ அவங்கெல்லாம் விலகி ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவானோட 9ஆம் பார்வை அங்கே விழுறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா குரு பகவானோட இடம் தான் அந்த இடம். ஸோ குரு தன்னோட இடத்தையே பார்க்க போகிறது ரொம்ப விசேஷம். ஓகே, இடம் வாங்குற மாதிரி ஏதாவது இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா 7 சனி வந்துச்சு. இப்போ வந்து பணத்தடைகள் நிறைய இருக்குது இந்த மேஷத்துக்கு. இப்போ குரு பேச்சாவது ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா? ஆமாம். ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு சொத்து வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஏதோ ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா 4ஆம் இடம்னாலே வீடு, மனை, வாகனம், தாயார் வழி உறவு எல்லாமே அதுதான்.
அப்போ கண்டிப்பாக இந்த 3ஆம் இடத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு காசு இருக்குது, வாங்க முடியல, வாங்கலாம் அப்படின்னா பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இப்படி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ கண்டிப்பாக அந்த சொத்து சேர்க்கை உண்டாகும். அதேமாரி ரொம்ப நாளாக அந்த வண்டி மாற்றணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் ஈஸியாக மாற்றிடுவாங்க. இப்போ பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கிடுவாங்க ஜம்முன்னு. அதே மாதிரி இப்போ வங்கி கடனுதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீடு வாங்குறதுக்கு, அது சேங்ஷன் ஆகலை. 25% இவங்ககிட்ட இருக்குது. பட் அந்த பேங்க் லோன் வந்ததுன்னா ஈஸியாக வாங்கிடலாங்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா உச்சமடையக்கூடிய குரு 4ஆம் இடத்துல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, திருமண ரீதியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? திருமணம் அப்படிங்கும்போதே சாதாரணமாக 2ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே குருவோட பார்வை விழுது. ஸோ இவங்களுக்கு திருமண யோகம் ஓரளவுக்கு கைகூடும். இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா, அக்டோபர் மாதம் இவர் வந்து அதிசாரமாக போகிறார் குரு சிம்மத்துக்கு. இன்னும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல திருமண யோகம் உண்டாகும். ஓகே சார். இப்போ வந்து முதலீடு எதனா பண்ணலாமா? ஏன்னா 7 சனி போயிட்டுருக்கு, முதலீடு பண்ணுற மாதிரியோ பண்ணலாமா, இல்லை வந்து பார்த்து பண்ணலாமா? எப்படி உங்களோட இது குரூப்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பண்ணலாங்க, என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா, விரயச்சனி அப்படின்னாலும் எந்தெந்த இடத்துல நம்ம சுபமாக நம்ம செலவு பண்ணுறோமோ அந்த இடத்துல மருத்துவ செலவுகள் குறையும், அனாவசியமான செலவுகள் குறையும். எவன் வந்து பணத்தை பூட்டி வைக்கிறான் பாருங்க, அவனுக்கு வியாதி வரும். ஏன்னா 7.5 சனியில் ஏன்னா சனி பகவான் வந்து உழைக்கக்கூடிய காரகத்துவம். அப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சொத்து வாங்கணும், இல்லை வாகனம் வாங்கணும், இல்லை பையனுக்கு கல்யாணத்தை பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு அவன் எந்த சுப செலவை பண்ணுறாங்களோ அசுப செலவு கண்டிப்பாக 7.5 சனியில் கட்டாகும். அதே மாதிரி ஒரு புனித யாத்திரை, வயசானவங்கலாம் புனித யாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் செலவு தான். ஸோ அந்த செலவு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த உடல் ஆரோக்கிய செலவு, அந்த இதுக்காக எடுக்கிற செலவுகள் கண்டிப்பாக குறையும். ஓகே, மேஷராசிக்கு பரிகாரம், இந்த குரு பயிற்சிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நினச்சதெல்லாம் கைக்கூடி வரணும் அப்படின்னா என்ன பரிகாரம்? வியாழக்கிழமை இவங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. எப்படின்னா, காலையில் 6லேருந்து 7 1 ஹவர் எதுவுமே பேசக்கூடாது, மௌன விரதம். ஒரு மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரம் நம்மளால் முடியல அப்படின்னா கஷ்டம். ஜஸ்ட் 1 ஹவர் 6 to 7 குரு ஹோரை. இந்த ஹோரையில் அவங்க அமைதியாக ஒரு வழிபாடு பண்ணினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பேசாமல் வேறு வேலை பேப்பர் படிங்க, இல்லை ஏதோ ஒன்று, அவ்வளோதான், ஏதோ ஒன்று இருங்க, அவ்வளோதான். அந்த 1 ஹவர் அவங்க வந்து மௌன விரதம் எடுத்துக்கிட்டாங்கனாலே கண்டிப்பாக குருவோட அருள் திருவருளாக அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே போகிறோம். வியாழக்கிழமை 6லேருந்து 7 மௌன விரதம் இருந்தாலே போகிறோம், அமைதி. அப்போ அதுக்குண்டான ஈடு இணை எதுவுமே கிடையாது. இதை பண்ணினாலே இவங்களுக்கு இந்த குரு பகவானோட பெயர்ச்சி உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.